இந்தியாவின் பாதுகாப்புத்துறை தற்சார்புக்கு முதுகெலும்பாகவும் தேசத்திற்கு சிறந்த அரணாகவும் திகழும் பிரம்மோஸ் ஏவுகணை 25 ஆண்டுகளை கடந்து புதிய வரலாறு படைத்துள்ளது. பிரம்மோஸ் இந்த பெயரை கேட்டாலே பல நாடுகளின் வயிற்றில் புளியை கரைக்கும். இந்திய ஏவுகணை திட்டத்தின் தந்தை APJ அப்துல் கலாமின் வழிகாட்டுதலின்படி உருவாக்கப்பட்ட இந்த ஏவுகணை 2001ஆம் ஆண்டு வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது. இந்திய ரஷ்ய கூட்டு தயாரிப்பான இந்த ஏவுகணைக்கு இந்தியாவின் பிரம்மபுத்திரா மற்றும் ரஷ்யாவின் மோஸ்க்வா நதிகளின் பெயர்களை இணைத்து பிரம்மோஸ் என்று பெயர் வைக்கப்பட்டது. 1991ஆம் ஆண்டு வளைகுடா போரின் போது அமெரிக்கா தனது டொமாஹாக் ஏவுகணைகளை பயன்படுத்திய விதம் தந்த உத்வேகத்தால் அப்துல் கலாம் இதனை உருவாக்க உறுதி பூண்டார். சூப்பர்சோனிக் க்ரூஸ் ஏவுகணையான பிரம்மோஸ் ஒலியை விட 3 மடங்கு வேகத்தில், அதாவது மணிக்கு சுமார் 3600 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று சுமார் 290 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்கும் திறன் கொண்டது. இந்த ஏவுகணையை எதிரிகளின் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் இடைமறிப்பது மிகவும் கடினம். எதிரி நாட்டு ரேடார்கள் இதை கண்டறிவதற்குள் சில நொடிகளில் இலக்கை தாக்கி அழித்துவிடும் வல்லமை கொண்டது. பிரம்மோஸ் ஏவுகணையை தரைப்படை, கப்பற்படை, விமானப்படை என முப்படைகளிலும் பயன்படுத்த முடியும். நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவப்படும் வகையும் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் போது 19 பிரம்மோஸ் ஏவுகணைகளை பயன்படுத்தி பாகிஸ்தான் விமானப்படையின் முக்கிய விமான தளங்கள், விமான கட்டுப்பாட்டு அமைப்புகளை அரை மணி நேரத்திற்குள் இந்தியா தவிடுபொடியாக்கியது. போரை நிறுத்துமாறு பாகிஸ்தானின் வேண்டுகோளை ஏற்று போர் நிறுத்தத்தை இந்தியா அறிவித்தது. அடுத்த கட்டமாக 800 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கும் பிரம்மோஸ் ஏவுகணை தயாரிப்பில் இந்தியா தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக ராமகணேசன்.